வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நமது திருத்தலத்திலே மறைபரப்பு ஞாயிறு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாம் எல்லோரும் இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவியதற்கு மறைபரப்பு சபையானது பெரும் உதவி செய்திருக்கின்றது. இந்த மறைபரப்பு சபையின் வழியாக மேலை நாடுகளிலிருந்து, குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து MEP குருக்கள் நமது மறை மாவட்டத்திற்கு வந்து நற்செய்தியை அறிவித்து ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அறிவித்தார்கள். அதனுடைய பலனை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த மறைபரப்பு ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக திருப்பலிக்கு பிறகு பல்வேறு விதமான 30 வகையான விளையாட்டு போட்டிகள் இங்கே நடத்தப்படுகின்றன. எல்லோரும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கின்ற விதத்திலே இந்த விளையாட்டு போட்டிகள், எளிமையான விளையாட்டு போட்டிகள் வைக்கப்பட்டு இருக்கின்றன. இதற்கு 5 ரூபாய் ஒரு டோக்கனை பெற்றுக்கொண்டு ஒரு விளையாட்டை விளையாடலாம். இந்த விளையாட்டிலே வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பரிசு கூப்பன்கள் வழங்கப்படுகின்றன. இறைமக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு தற்பொழுது பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இறைமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இதன் மூலமாக கிடைக்கின்ற தொகையானது நமது உயர் மறை மாவட்டத்தின் வழியாக ரோமை நகரிலே இருக்கின்ற மறைபரப்பு சபைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த சபையானது இறைவார்த்தையை அறிவிக்கவும் பல நாடுகளிலே ஆலயங்கள் மற்றும் மறைபரப்பு சபைக்கான பணிகளுக்கான தேவைகளுக்கு இந்த பணமானது உதவியாக சென்றடைகிறது. எனவே தாராள உள்ளத்தோடு இதில் பங்கேற்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹோலி கிராஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது வில்லியனூர் மாதா திருத்தலத்தில். இன்னைக்கு நம்ம மறைபரப்பு ஞாயிறு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த மிஷன் சண்டேக்காக மணி கலெக்ட் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்துட்டுருக்கு. சரி, இந்த மிஷன் சண்டேனா என்ன இந்த விசுவாச பரப்பு ஞாயிறு, மறைபரப்பு ஞாயிறு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியர்லாம் கேட்கும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பல வகையான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டுகள் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. மிஷன் சண்டேக்காக மணி கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபாதர் ராபர்ட், அதுக்கப்புறம் ரிச்சர்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து வாலண்டியர்ஸ் ப்ளஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது பல வகையான போட்டிகள், பாட்டில் ஃபிஷ்ஷிங், அதுக்கப்புறம் வாத்து கழுத்தில் வளையத்தை மாட்டுறது, முட்டையில் இருக்கிற பொட்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது, அதுக்கப்புறம் கேரம்ஸ், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஆர்வமாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேவே லஞ்ச், டிஃபன் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி என்னதான் விளையாடுறாங்க, எந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இங்கே பரவி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாட்டில் ஃபிஷிங் அப்படின்ற விளையாட்டை எப்படி விளையாடுவது, அதனுடைய நெறிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி இதை நடத்துகின்ற நம்முடைய இளைஞர்கள் இப்பொழுது நமக்கு விளக்குவார்கள். இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சி சகோதரர் அவர்கள் இது எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி அவர் அங்கே விளையாண்டு கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கையில் ஒரு தூண்டியல் போன்ற ஒன்று இருக்கின்றது. அதை என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கின்ற அந்த பாட்டிலுடைய முனையிலே, வாயில் பகுதியிலே அவர் அதை போட வேண்டும். இதோ போட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றீர்கள். நீங்க இந்த விளையாட்டை பார்க்குறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்குது இந்த விளையாட்டு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாடுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நூல் விட்டா கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பொழுது அண்ணன் விளையாடியவர் தன்னுடைய அனுபவத்தை நம்ம கூட சொல்லுவாரு. ஆனால் அந்த பாட்டில் ஃபிஷிங் விளையாண்டிங்களா, எப்படி இருந்துச்சு? இது என்ன நல்லா தான் இருக்கு. அந்த பாட்டில் பக்கம் அந்த வளையம் போகும்போது அந்த சறுக்கு மாதிரி, அதனால தான் போட முடியல. ட்ரை பண்ணி நல்லா இருக்காங்க. எத்தனை முறை நீங்கள் ட்ரை பண்ணீங்க? ஒரு டைம் தான் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். இப்பொழுது ஒரு டைம் ட்ரை பண்ணார், திரும்ப நான் கிட்ட போய் ஜெயிக்கிற மாதிரி போயிட்டேன், அதனால அதை நான் வெற்றி பெறாம நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருப்பதை நாம் பாராட்டுகின்றோம். தொடர்ந்து விளையாடுவதற்கு நான் வாழ்த்துகின்றோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இப்போ அடுத்த கேமுக்கு வந்து நாம போவோம். இந்த கேமின் பெயர் வந்து நியூஸ் பேப்பர் கிழித்தல். அங்கே சிறுவர்கள் வந்து ஆர்வத்தோடு விளையாடுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து அந்த விளையாட்டை வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு நியூஸ் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. 3 சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 3 வாய்ப்பில் வந்து அது வந்து அந்த 2 முறை நீங்கள் வந்து அது நன்றாக 2 பக்கம் வருகின்ற பொழுது கிழிக்க வேண்டும். ஒரு சைடு மட்டும் கிடையாது. அதை வந்து இது பாருங்க. இப்போ வந்து அந்த பாப்பா ட்ரை பண்ணுறாங்க. 3 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அது வந்து 3ஐயும் வந்து முழுமையாக வந்து அவங்க வந்து கிழிக்கல. அதனால வந்து மீண்டுமாக ட்ரை பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ நம்முடைய இளைஞர் வந்து பாருங்க, டோக்கனை கிழிச்சு அதை கொடுத்து அப்புறம் பேப்பரை கிழிச்சு அப்புறமா அதை கொடுத்து நாங்கள் ப்ரைஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட ஜோசப் நம்முடைய இளைஞர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் முதல் முறை வந்து இப்போ ட்ரை பண்ணுறாரு. ஓ, ஒரு சைடு தான் கிழிச்சிரு. கமான், ஒரு சைடா? 2 பக்கம் வாட்டர் கிழிக்கிறா. இரண்டாவது முறை வந்து தவறு. சரி, இந்த டைம் ஆகுது செய்யறாருன்னு பார்ப்போம். இல்ல, ஒரு ஆள் ஒரு வரல, 2 வரல தான் விடணும். கமான், இது ஜோசப் கண்ணில் குதிராதுப்பா. இப்பொழுது இல்ல, நான் உடல் அளவில் ரொம்ப பலசாலியா இருக்கிறேன் ரிச்சர்டு வந்து சரி, உன்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஜோசப்? அதான் நேராக கிழிக்க சொன்னாங்க, நான் குறுக்கில் கிழிச்சிட்டேன். எனக்கு இன்னொரு டைம் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நம்ம கிழிச்சிருவேன். ஓகே, ஃப்ரீயா அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். நீங்க வீட்டில் போய் ஃப்ரீயா நிறைய டைம் கிழிச்சு பாருங்க. வெரி குட். இப்போ அடுத்து இப்போ நம்ம சிஸ்டர் வந்து ட்ரை பண்றாங்க. சிஸ்டர் ட்ரை பண்ணுங்க. சிஸ்டர் சிஸ்டர் கொடுங்க. கமான் சிஸ்டர், சிஸ்டர் கொடுங்க. இந்த கேம்லாம் பார்க்கறதுல உனக்கு எப்படி இருக்குது? விளையாடணும்னு தோணுதா? என்ன கேம்லாம் விளையாண்ட நீ? கேரம் போர்டு, பால். குட். நிறைய கேம் சின்ன பையன் விளையாண்டுருக்கிற. இப்போ பாருங்க, இப்போ வந்து சிஸ்டர் வந்து இந்த இது ட்ரை பண்ண போறாங்க. நமக்குலாம் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது வந்து சிஸ்டர் வந்து ட்ரை பண்றாங்க. இப்போ அந்த 2 ஓட்டையில வந்து விரலை விடுகின்றார்கள். கிழிக்கு போறாங்க வேகமா. பரவாயில்ல, இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்குது சார். கொடுங்க. பரவாயில்ல. ஓகே, இதுல ஒரு குட்டீஸ் நீங்களாம் எப்படி எந்த மாதிரி இருக்குது இந்த கேம்லாம் என்ன விளையாண்டுருக்கீங்களா? இல்ல. சரி, இப்போ பாருங்க, இப்போ நீங்க கொடுத்து நீங்க விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணி எப்படி இருக்குது? கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க நீ? கண்டிப்பா ஜெயிச்சிருவன்ற அந்த மன உறுதியை வந்து உண்மையாலுமே ரொம்ப பாராட்டுறோம். நாங்க பாராட்டி கம்பெனி ஏதாவது பிரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறோம். சரி, முதல்ல கொடுக்குற பிரைஸ் அவங்க வாங்கட்டும். பேப்பர் எடுக்கிறாங்க. கமான். இரண்டாவது முறை நல்லா வேகமா ட்ரை பண்ணோம். நல்லா வேகமா கேட்கணும், அப்பதான் கேட்கும். பரவாயில்ல, 2 டைம் நல்லா கீச்சுங்க. ஆனா ஒரு சைடு தான் கீச்சுக்கிறேன். அதனால அடுத்த டைம் ட்ரை பண்ண. வெரி குட். இது வந்து சிங்கத்தை வேட்டையாடுதல், லைன் ஹண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேம். இது அங்க இருக்கின்ற அந்த ஏரோவை வந்து இவர்கள் வந்து அம்பை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த மார்க்ல வந்து அவர்கள் வந்து அதை செலுத்த வேண்டும். இப்பொழுது நீங்க பார்க்கறது வந்து வீராங்கனைகள் வந்து விளையாடுறாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, நாங்க கூட லைன் ஹண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. இப்போ அந்த காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க. கமான், இரண்டாவது முறை உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வாய்ப்புகள் வழங்கப்படும். அதாவது 2 செட்டு. வாவ், கிட்ட போயிடுச்சுன்னா கொஞ்சம். கமான், யூ கேன். ஊசியில் நூல் கோர்த்தல் போட்டியில் வந்து வெற்றி பெற்றவர் வந்து பிரைஸ் வாங்க போறாங்க. அவர்களை வாழ்த்துகின்றோம். கமான், ஊசியில் நூல் கோர்த்தல். சரி, இந்த கேம்ல வந்து வெற்றி பெற்ற அந்த வெற்றியாளர் வந்து ஒரு சின்ன ஒரு நேர்முக. நீங்க என்ன கேம் விளையாண்டீங்க? ஊசி கோர்த்தல் விளையாட. ஊசி நூல் கோர்த்தல் எப்படி, எத்தனை சான்ஸ் கொடுத்தாங்க, எப்படி நீங்க ஜெயிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ஒரு சான்ஸ் விளையாட முடியல, செகண்ட் சான்ஸ் எடுத்தேன், ஜெயிச்சிட்டேன். இல்ல எத்தனை ஊசி கொடுப்பாங்க, அது எத்தனை நிமிடங்கள் அப்படி ஏதாவது காணக்குதா? 30 செகண்ட்ல 5 ஊசி போகணும். ஓ வெரி குட். 30 செகண்ட்ல வந்து 5 ஊசி வந்து 2வது முறை ட்ரை பண்ணி வெற்றி பெற்றாங்க. உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்குது. நீங்க வந்து எங்க வில்லியனூர் பங்குறது நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? 2 மைக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது ஃபீலிங். இன்னும் நிறைய டைம் ட்ரை பண்ணுங்க. வேற கேம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வின் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். வெரி குட். நான் வந்து விட போறதில்ல, ஜெயிக்காத வரல விட போறதில்லைன்னு வெற்றி பெறுகின்ற வரையில் போராடுவேன் அப்படின்றாங்க. எனவே அவர்களை பாராட்டுகின்றோம். இப்பொழுது மீன் பிடித்தல் பொட்டு வைத்தல் அப்படின்ற போட்டியில வந்து நம்முடைய வாலிபர் வந்து கரெக்டா பொட்டு வச்சுக்கிறாரு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? இல்ல ஃபாதர். கரெக்டா நீங்க பொட்டு வச்சிருக்கீங்களே, எப்படி கரெக்டா வச்சீங்க? ஏதோ தோணுது, ஏதோ போய் வைத்து செல்வா ஏதோ சேவத்து கொண்டு போயிட்டா ஃபாதர். கரெக்டா போய் அமைஞ்சிருச்சு. வெரி குட். கண்ணை கட்டிட்டு தான் அதை பொட்டு வைக்க சொன்னாங்க. எப்படி இருந்துச்சு கண்ணை கட்டின உடனே? கண்ண இருக்கும்போது இருட்டுல கூட பயங்கர கரெக்டா வச்சுக்கிறாரு. அதனால நீங்க பிரைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால நீங்க இது பண்ணுங்க. இப்போ அடுத்த போட்டிக்கு நாம போலாம். இது வந்து சொல்லுவார். இந்த கேமுடைய ரூல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லலாம். ஒரு முட்டையில வந்து ஒரு அட்டையில வந்து ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க ஃபாதர். அது வந்து எந்த முட்டையில கரெக்டா பொட்டு விட்டு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு டோக்கனுக்கு 3 அட்டையிலுமே விளாடலாம், ஆனா ஒரு சான்ஸ் தான். கண்டுபிடிக்கிறவங்க வந்து 2 முட்டை கண்டுபிடிக்கணும் பொட்டு எங்க இருக்குன்னு. இதுவரையும் ஜெயிச்சிருக்காங்களா? 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. வாவ், பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு கேம் தான் இது. ஏன்னா இந்த 3 ட்ரேவ்ல வந்து ஏதாவது 3 முட்டையில தான் பொட்டு ஒட்டி வச்சிருப்போம். அது தனித்தனியா அதை கரெக்டாக கெஸ் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஜெயிச்சிருக்காங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் எந்த கேமில் ஜெயிச்சிங்க? டச் மீ நாட் அப்படின்ற ஒரு கேமில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த கேமை பற்றி அப்படியே இப்போ நம்ம பார்ப்போம். அப்படி வாங்கம்மா, எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கூட ஒரு சின்ன பையன் விளையாண்டுருக்கிறாரு. வெரி குட். சரி, இந்த கேமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க? 3 முறை ட்ரை பண்ணுறதுக்கு விளையாடலான்னு சொன்னாங்க. 3 முறையில் அவுட் ஆனதுல டச் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு விடாம எரிச்சில் ஜெயிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். அங்கே பாருங்க, இந்த இதான் டச் மீ நாட்ன்றது. இந்த கைப்பிடியில் இதை பிடிச்சி என்ன பண்ணணும்னா தொடாமல் அவங்க அப்படியே எடுத்துன்னு போகணும். டச் பண்ணாங்கன்னா அங்கே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சவுண்டு கேட்டுரும். இப்போ வந்து 3 வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டது. அதில் வந்து 2 முறை கரெக்டாக செஞ்சாலே அவங்க வந்து வெற்றி பெற்றவர்கள். உண்மையாலுமே சகோதரியை வந்து பாராட்டுகின்றோம். இப்போ உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தேன். போன வருஷமா இதில் தான் வின் பண்ணேன். இந்த வருஷமா தான் தொடர்ந்து வந்து அடுத்த வருஷமும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மன தைரியத்தை வந்து பாராட்டுறேன் நான். அடுத்த கேமுக்கு வந்து இவர் தம்பி வேற தொடர்ந்து ஜெயிச்சுனே இருக்கிறாரு. வந்து கேட்போம், என்ன கேம்ல ஜெயிச்சேன்? ஃபுட்பால். குட் பால் இல்லையா? என்ன பண்ண? காலால ஒட்டி வச்சேன். எதுல போய் அது போட்டேன்? இந்த பக்கம் ஒரு தெங்கல வச்சு நடுவில் ஒட்டி வச்சேன். வெரி குட், வெரி குட். அந்த கோல் போடுறது வந்து ஃபுட்பாலை வந்து அங்கே இருக்கிற அந்த கோலில் வந்து 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். அதில் வந்து 2 முறை வந்து அவங்க வந்து போட்டால் ஜெயிச்சாங்க. வெரி குட். இப்போ நீ போயிட்டு அங்கே ப்ரைஸ் வாங்கின வந்து ப்ரைஸ் வந்து எங்கள்கிட்ட காட்டு. ஓகே, வெரி குட். அடுத்ததாக நாடுகளை கண்டுபிடித்தல் அப்படின்ற ஒரு போட்டி. அங்கே பாருங்க, ஒரு வேர்ல்டு மேப் ஒன்று இருக்குது. அதில் வந்து போட்டி நடத்துகின்ற ஒரு நபர் வந்து அந்த ஏதாவது ஒரு நாட்டை சொல்லுவார். அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதனுடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நாம வந்து சொல்லுவோம். கொஞ்சம் தள்ளி எப்படி இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லலாம். இந்த கேம் வந்து ஃபாதர் ஒரு மேப் இருக்கு ஃபாதர், உலக மேப்பு. 1 நிமிஷம் டைமு. நான் ஒரு ஊர் பேரோ அல்லது ஒரு நாடு பேரோ நான் சொல்லுவேன். அதை 20 செகண்டுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்லிட்டீங்களா? இப்போ வந்து சொல்லுவாங்க, விளையாடுறத பாருங்க. வந்து வேர்ல்டு மேப் வந்து வருது. அக்கா, நீங்கள் எப்படி இது கொஞ்சம் என்னது அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டு. இதில் ஜெயிச்சிருக்கீங்க ஒரு நம்பிக்கை இருக்குதா? இது செகண்ட் டைம் விளையாடுறேன். முடிக்கிற டைம்ல வந்து டைம் முடிஞ்சிச்சு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன், டைம் முடிஞ்சிச்சு. அப்படியா? வெரி குட், வெரி குட். கண்டுபிடிச்சாலும் சரி. இப்போ சொல்லு பாப்போம், கேடுறாங்களான்னு பார்ப்போம். என்னது? பலியார் தீவு. பலியார் தீவு.
பலியார் தீவு அப்படியே கண்டுபிடிச்சுனே டெஸ்ட் பண்ணி கமான் கை தட்டி அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணலாம்ல. எஸ் எஸ் குட் குட். மொத்தம் எத்தனை செகண்ட்? 20 செகண்ட்ல வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது வந்து பக்கத்துல இன்னொரு கேம் வந்து இது வந்து புதையலை தேடி அப்படின்ற ஒரு கேம். பாருங்களா, இங்க வந்து புதையல் வந்து இந்த இதுல வந்து ஒரு இடத்துல வந்து புதையல் வச்சிருக்கிறோம், மறைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ நீங்க வந்து கெஸ் பண்ணி நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய பேரை எழுதி அங்க நீங்க சொருவிடலாம். இப்போ ஒருவேளை நான் சொல்றேன் எனக்கு இங்க தான் இருக்குது நினைச்சேன்னா என்னுடைய பேரை எழுதி இந்த இடத்துல நான் வந்து அதை சொருவி வச்சது. கடைசியா நம்ம வந்து கேம் முடிக்கிறப்ப எந்த இடத்துல வந்து அந்த புதையல் கரெக்டா இருக்குதோ அதை யார் கரெக்டா வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு. நீங்க விளையாண்டீங்களா? இவங்க 2 பேரை இப்போ நம்ம கேட்போம். இந்த கேம் விளையாண்டீங்களா? இதுக்கப்புறம் தான் விளையாட போறோம். இதுல இந்த புதையலை தேடுதல் எங்க இருக்கிறவங்களா கெஸ் பண்ண முடியுதுங்களா? நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. தெரியல ஃபாதர், இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம் எங்க இருக்குன்னு பார்த்து கிடைக்கிறவங்க லக்கு, அவ்வளவுதான். இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிங்க நான் பாத்துக்கிறேன். அப்படி கேளு அப்படி கேளு. ஒன்னு சொல்லி சுத்தமா அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில்ல வந்து ரிங் போடுறது, அதுக்கப்புறம் அந்த மிரர் வச்சு ஃப்ரண்ட்ல அந்த கேம். வெரி குட், வாழ்த்துக்கிறோம். நீங்க வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி ஆல் தி வெரி பெஸ்ட். குட். எலி பிடித்தல் இப்போதான் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. அவங்கள வந்து வாழ்த்துக்கின்றோம். கமான், சீக்கிரமா வந்து நீங்க ஜெயிக்குவதற்கு வாழ்த்துக்கின்றோம். செல்வா, நீ எந்த கேம்லாம் நடந்துருது இல்ல, நீ வேற பயங்கரமா கமெண்ட் எல்லாம் பண்ணுவ. எப்படி இருக்கு? என்னப்பா வேணும்? அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் காலையில நினைச்சேன் சரி மழை வந்திருக்கு எல்லாம் எப்படி வருவாங்க, மழையை கூட ஒரு பொருட்படுத்தாம வந்து இப்போ வந்து எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்குது. நம்மளால தான் விளையாட முடியல, நம்மளுக்கு பொறுப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க. சரி, அதான் உங்களுக்கு நேரம் நாங்கள் வந்து டைம் கொடுப்போம். நாங்கள் வெரி குட் வெரி குட். இந்த குழுவா நின்று இருக்கிறாங்க குடும்பமா. இப்போ வந்து வாங்க, நீங்களும் வாங்க சார். என்ன இந்த கேம்லாம் எப்படி இருக்குது? இந்த மிஷன் சண்டேவுக்காக நம்ம செஞ்சிருக்கிற ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குது? உண்மையிலே ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு இது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மழையின் காரணமாக கொஞ்சம் தொய்வு இருக்குன்னு எதிர்பார்த்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு தொய்வு எதுவும் தெரியல. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே எல்லாருமே வந்து குழந்தைகள் மற்ற பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டாகவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த தன்னார்வ தொண்டர்களும் சரி இளைஞர் குழுக்களும் சரி சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம், நல்ல சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. நல்லாவும் நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. சரி, நீங்களா என்ன கேம்ல விளையாண்டீங்க? நீங்களா என்ன கேம் விளையாடுங்க? இந்த கேரம் போர்டு. கேரம் போர்டு எப்படி இருந்துச்சு? கேம்ல சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணேன், இருந்தாலும் வரல. வெரி குட். நீ என்ன பால் போடு. என்ன கேம்? பால் பிடிக்கிறது எல்லான்னு. பால் பிடிக்கிறது எல்லான்னு. பக்கெட்ல எலி பிடிக்கிறது, பால் போட்டது. எப்படி இருந்துச்சு? ஜெயிச்சியா? ட்ரை பண்ணுவியா? எலினா, நீ என்ன கேம் விளையாண்ட? எலி பிடித்தல். எலி நல்லா பிடிச்சியா? வீட்டில் நிறைய எலி பிடிப்பியா? சரி சரி. அப்போ இன்னும் நிறைய கேம் தொடர்ந்து விளையாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அம்மாட்ட பஸ் வேற பெருசாக வச்சுக்கிறாங்க. எல்லா காசையும் கிடைக்கிறவர்களையும் எல்லா கேம் விளையாடணும். வாழ்த்து. வெரி குட் குட். இப்போ எலி பிடித்தல் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு விளையாட்டு. போன வருஷம் அதிகமாக இதில் தான் ஜெயிச்சாங்க. கம்பெனியாக நிறைய நஷ்டமாகிற அளவுக்கு அவ்வளோ ப்ரைஸ் வாங்கினாங்க. இப்போ இந்த கேமை பற்றி நம்ம வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். சரி, இங்கே இருக்கிற இந்த பைப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பைப்பு வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா 3 பாலை வந்து போடுவாங்க. இப்போ அந்த பால் டிராவல் பண்ணி வரப்ப இவங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சுக்கின்னு அந்த வர பாலை வந்து பிடிக்கணும். இந்த இதில் வந்து 3 சான்ஸில் 2 பிடிச்சாலே போதும். ஓகே, சரி. இதை இப்போ எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் போடுங்க. முதல் முறை. ஐயோ
விட்டாங்க. பரவாயில்ல வாங்க, நிறைய எலி இருக்கு, பிடிக்கலாம். நான் இரண்டாவது சான்ஸ், இரண்டாவது முறை பிடிச்சாங்க. வெரி குட். இந்த கோட்டுக்குள்ளாதான் நீங்க வச்சு பிடிக்கும், அதுதான் எலி பொறி. ஓகே கமான், மூணாவது முறை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். மூன்றாவது 3 வாட்டிக்கு 2 வாட்டி பிடிக்கணும். அதுல வந்து 3ல ஒரு டைம் தான் பிடிச்சிக்கிறாங்கம்மா. இன்னும் நீங்க நல்லா ட்ரை பண்றீங்க. கமான், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. தயவு செஞ்சு இதுல நிறைய பிரைஸ் நீங்க ஜெயிக்கலாம். கமான், இப்போ நம்ம சிஸ்டர் விளையாடுறாங்க பாப்பா. கமான், இப்போ சிஸ்டர் வந்து எலி பிடிக்கிறாங்களான்னு பாப்போம். பிடிச்சாங்களா? பிடிச்சாச்சு. இதுக்குள்ள வச்சு பிடிக்கும். கமான், அதை டம்ளரை நேரம் வைக்கும். கமான், ரெண்டாவது டைம். ஐயோ சிஸ்டர் விட்டாங்க. பரவாயில்ல சார், நிறைய எலி இருக்குது. கமான். ஓகே 3 முறை. கமான் சார், எப்படி எதுல ஜெயிச்சுக்கிறீங்க? யானைக்கு வால் வரையுது. 2 முறை வந்து யானைக்கு வால் கரெக்டா வந்து வரைஞ்சிட்டாங்க. வெரி குட். உங்க கான்வென்ட்ல நோவிஷல் ஏதாவது யானைக்கான வளர்க்குறீங்களா? இல்லைங்க ஃபாதர், அப்படியே எதுவும் வளைக்கல ஐடியா இல்லை. நாங்க வந்து சஜஸ்ட் பண்றோம் உங்க சிஸ்டருங்க. வாழ்த்துக்கள். அடுத்த கேம் போலாம். இது டின் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கேம். ஏற்கனவே வெற்றி பெற்ற பாப்பா வந்து திரும்ப வந்து விளையாட வந்துருக்காங்க. சரி, இப்போ அது எப்படி விளையாடுறாங்கன்னு பாப்போம். இந்த டின்ல வந்து அந்த தண்ணியில மதக்கின்ற அந்த தர்மாக்கோல்ல வந்து வச்சு அடுக்க வேண்டும். எத்தனை செகண்ட்? 1 நிமிடத்துல வந்து, அப்படியா, 1 நிமிஷத்துல வந்து அவங்க அடுக்கும். ஓகே கமான், அபி விளையாண்டு இருக்கிறாங்க. கமான் 3 செகண்ட் வந்து அது அப்படியே நிக்கணும். ஒரு சான்ஸா? 3 சான்ஸா? 1 நிமிஷத்துல அவங்க எத்தனை டைம் வேணாலும் ட்ரை பண்ணலாம் மச்சா. எவ்வளவு தாராளமா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கே பெருமை தாங்க முடிய மாட்டேங்குது. கமான் நிஷா. நேரம் முடிந்து விட்டது. அதனால இந்த கேம் விளையாடுற நேரம் தான் முடிஞ்சிருக்கு, கேமே முடியல. நீ தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். வெரி குட். சரி, அடுத்த கேமுக்கு வந்து நாம போவோம். நாம அடுத்த கேம் வந்து வாளியில் பந்து போடுதல். இங்க வாளியில் பந்து போடுதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கின்ற வாளியில வந்து 3 டிடி பால் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து 3ல 2 டைம் அந்த உள்ள வந்து அந்த பேஸ்கெட்ல அந்த வாளியில வந்து போட்டுறணும். டைரக்டா போடணும், ஜம்ப் பண்ணிலாம் 1 pitch எல்லாம் போடக்கூடாது. கமான். சரி, ஜெயராஜ் நடத்துற ஜெயராஜ் வந்து ஒரு இது கேட்போம். எப்படி ஜெயராஜ், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த கேம்ல, எப்படி நடக்குது? எப்படி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபாதர். அதே போல் ஒரு 3 பேர் வின் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து 3 பாலும் வாளியில் போட்டு இருக்காங்க. ஆமாம் ஃபாதர். வெரி குட். பாருங்க, 3 பாலுமே கூட போடுற அளவுக்கு ஈஸியான கேம் தான் இது. அதனால வெரி குட். அதான் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்முடைய போர்டிங் மாணவர்கள்லாம் வேற வந்துருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் ஜெயிக்காம விட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவோட வந்துருக்கிறேன். வெரி குட். இப்போ வந்து சரவணகுமார் ட்ரை பண்றாரு. 2வது சான்ஸ். வெரி குட். வெரி குட். குட். சரி, அடுத்த கேம் போகணும். அடுத்தது வந்து இந்த கேம் பேர் வந்து மீன் பிடித்தல். இதை நடத்துகின்றவர் வந்து ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுக்கிறாரு. அவரு ரிச்சர்டு. நீங்க தானே? எங்க பாருங்க, அது போட்டிருக்கிற அந்த இதுல வந்து இந்த தூண்டில வச்சு மீன் பிடிக்கணும். அந்த முனையில வந்து அந்த மேக்னெட் இருக்குது. அது நீங்க வந்து கரெக்டா வச்சீங்கன்னா அந்த மேக்னெட் வந்து மாட்டிக்கும், அந்த மீன் வந்து மாட்டிக்கும். கமான் ஜேம்ஸ், உற்சாகமா ட்ரை பண்றாரு. கமான் ஜேம்ஸ். மீன் சாப்பிட்டா மட்டும் போதாது, மீன் பிடிக்கிறதும் கத்துக்கணும். இந்த கேம் நடத்து எப்படிப்பா? எப்படி நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்களா? இல்லை ஃபாதர், 1 நிமிஷத்துக்கு வந்து 2 மீன் பிடிக்கணும். அது யாரும் பிடிக்க, ரொம்ப கஷ்டமான இதாக கேம் மாதிரி. இது வரைக்கும் ஒருத்தன் தான் பிடிச்சிருக்காங்க. வெரி குட். வெரி குட். வாழையில கூட மாட்டினாலும் மாட்டோம், இதுல மாட்டவே மாட்டாது அப்படின்னு. அதனால அடுத்த டைம் நம்ம வந்து வேணா விலை கொடுத்து பார்க்க ட்ரை பண்ணுவோம் நம்ம மீனுக்கு பதிலா. சரி, வாளியில் காசு சேர வைத்தல் அந்த கேமுக்கு அடுத்தது போல. இப்போ வந்து மெழுகுத்திரி கொளுத்துதல்.
நம்ம சிஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒரு தீக்குச்சியில் வந்து அப்படி ஜெயிச்சா அப்படியா சார் ஜெயிச்சிங்களா? இங்க பாத்தீங்களா, அங்க பாருங்க, ஒரு தீக்குச்சி வச்சு 10 கேண்டில் வந்து கொளுத்தணும். எவ்வளவு பேர் ஜெயிச்சுக்கிறாங்க சார்? 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஐயோ 2 பேர் ஜெயிச்சுக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். சரி சார், போய் பிரைஸ் மறக்காம வாங்கிட்டு வந்து எங்களை வந்து இது பண்ணுங்க. நீங்களாம் கேம்ல விளையாண்டுருக்கீங்களா? இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் டெக்னிக்லாம் கற்றுக்கின அப்புறமா விளையாடுவீங்க. எப்படி இருக்குது இந்த கேம்? இந்த இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கேம் விளையாடினேன், தோற்று போயிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நாங்கள்லாம் ஆடியன்ஸாக தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் எது பிடிச்சிருக்கோ அதில் போய் விளையாட வேண்டியதான். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கேம்ஸ்லாம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து தொடர்ந்து எல்லா கேமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஆல் தி வெரி பெஸ்ட். குட். இப்போ ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே முன்னாடி ஸ்டால் முன்னாடி நம்ம ப்ரைஸ் வச்சுருக்கிறோம்ல, அதில் வந்து வாங்கிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த போட்டியில் வந்து இப்போ வாலி அந்த லைட்டிங் த கேண்டில் மெழுகு, ஒரே மெழுகு குச்சியில் வந்து 10 கேண்டில் வந்து ஜெயிச்ச அருட் சகோதரி. சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இருந்துச்சு சொல்லுங்க சிஸ்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஃபாதர். அந்த கொளுத்துறப்ப கையில் எங்கேயோ சுற்றுமான அந்த பயம் இருந்துச்சா? இல்லை, நான் கோயிலில் அடிக்கடி ஏற்றி வச்சதுனால இது எனக்கு அந்த பயமே இல்லை. சிஸ்டர் வந்து கோயில் அடிக்கடி வந்து வத்தி ஏற்றுறதால வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நினைக்கலாம். அதில் வெரி குட் வெரி குட். அப்போ வந்து அடுத்த வருஷம் வேற ஏதாவது தீப்பந்தம் கொளுத்துதல் அந்த மாதிரி இன்னும் பெருசாக நம்ம ட்ரை பண்ணுவோம். குடிசை கொளுத்துதல் அந்த மாதிரி. வெரி குட். ஓகே கமான். இந்த கேம் பேரை வந்து என்னன்னு சொல்லிட்டு நடத்துறவர் வந்து கொஞ்சம் சொல்லுவார். இது பேர் வந்து நெயில் இன் டு த பாட்டில். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படின்னு சொல்லுங்க. எப்படி 30 செகண்ட் டைம் தரோம். அதில் வந்து அந்த ஸ்டிக்கர் கரெக்டாக பிடிச்சின்னு அந்த 4 பாட்டிலையும் கரெக்டாக போடணும். நெயில்ஸை போடணும். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து அங்கே இருக்கின்ற அந்த 4 பாட்டிலில் வந்துட்டு கரெக்டாக பிடிச்சின்னு வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஒரு எவ்வளோ நேரம் 30 செகண்ட்ஸில் வந்து அந்த ஆணிகளை வந்து அந்த பாட்டிலுக்குள்ள போடணும். அக்கா பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. கமான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். திக் நிமிடங்கள் மாதிரி இருக்குது. ஏங்கா கடக் படக் நடிக்குதா? கிட்ட வந்துட்டாங்க. ஆணியை வந்து போட போறாங்க. இப்போ கமான். அங்கே பாருங்க, அந்த ஆணியை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ள போடணும். கிட்ட வந்துட்டீங்க, உங்களால் முடியுங்கக்கா. கமான். ஆணி வந்து அப்படியே கிட்ட கிட்ட வருது. அப்படின்னு கொஞ்சம் தான். அதனால இந்த ஒரு நிமிஷம் கொடுங்க. இல்லை சேமாக போடுறோம், தனித்தனியாக போடுறாங்க. 2 பேர் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அப்படியா? தனித்தனியாக சொல்கிறோம். சேமாக போட தேவையில்லை, தனித்தனியாக போடலாம். இதுவே 2 பேர் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அடுத்து ஓகே டைம் சரி. ஒரு இதில் போட்டாச்சு, இன்னொரு இதில் ட்ரை பண்ணுறாங்க. கமான். இப்போ டைம் முடிஞ்சிச்சுன்றதால வந்து அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். 1 நிமிடத்தில் போடுங்க. ஆமாம் கமான். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்த கேம் போகலாம். வெற்றி பெற்ற நம்ம ஆல்டர் பாய்ஸ் வந்து ஜெயிச்சுட்டு வந்துக்கிறாங்க. மைக்கேல் நீலாம் வாங்க. சரி, அந்த கேமில் ஜெயிச்சிங்க? மீன் பிடித்தல். இப்போதான் கஷ்டமான விளையாட்டுனாங்க. உடனே பையன் 7 வாட்டி விளையாடி ஜெயிச்சேன். 7 டைம்ஸ். 7 முறை விளையாண்டு ஜெயிச்சிட்டீங்க. வெரி குட். பாருங்க, இவருடைய தன்னம்பிக்கையை பாராட்டி நம்ம கம்பெனி கொடுக்குற பரிசை வந்து அப்புறமா நீங்கள் தனி ஆஃபீஸில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை வேற தனியாக. வெரி குட் குட். அடுத்தது வந்து கேரம் போர்டு ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு கேமு. இதில் வந்து நம்முடைய இளைஞரே வந்து ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெட் அண்ட் ஃபாலோ ரெண்டுமே முதல்ல ரெட்டு போடணும், அப்புறம் வந்து அதுக்கடுத்து வந்து பிளாக் வந்து போடணும். இப்போ வந்து விளையாடுறாங்க. இது எத்தனை சான்ஸ் தம்பி நடத்துகிற நீங்கள்? 2 சான்ஸ் தான். அதில் வந்து ரெட் அண்ட் ஃபாலோ போட்டுருங்க. ஆமாம், மைக்கை வாயில் சொல்லிட்டு போகிறீங்க. தம்பி காலைல சாப்பிடல போல இருக்குது. மைக்கு சாப்பிடலான்னு பார்க்குறாரு. சரி கம்பெனிக்கு நஷ்டமாயிடும், அதனால சரி குட். சரி, அடுத்த கேம் வந்து நம்ம வந்து அந்த சைடு நிறைய கேம்லாம் இருக்குது, பார்ப்போம். என்ன கேம் விளையாட வந்துருக்கிறீங்க நீங்க?
சொல்லணும் டிவியில் போட்டு. என்ன கேம் இது? பாட்டில் ஃபிஷிங். ஓ, பாட்டில் ஃபிஷிங்கா? எப்படி விளையாடுறதுன்னு தெரியுமா? தெரியல. அது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பாட்டில் இருக்குல்ல, பாட்டில் நீங்கள் பிடிக்கணும். அங்கே கொடுத்துருக்க தூண்டில வந்து அந்த வளையத்தை வச்சு அந்த பாட்டிலுக்குள்ளே போகணும். ஓகே, ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்க முடியாது. ஈஸியாக ஜெயிக்கலாம் ஜெய்ய, அதனால் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே குட். நீ என்ன ஜெயிச்சியா? நீங்கள் என்ன கேம் விளையாண்டுருக்கீங்க? இப்போ தான் விளையாட வந்துருக்கிறீங்களா? இதெல்லாம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வெரி குட். ஜெயிச்சு நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு போனோம். கூட எடுத்துன்னு வந்தீங்களா? ப்ரைஸ்லாம் வாரி எடுத்துன்னு போகிறதுக்கு நிறைய ஜெயிக்கலாம். அதனால் பைக்கு இருந்து எடுத்துன்னு வந்து ப்ரைஸ் எடுத்துன்னு போங்க. வெரி குட். அங்காண்ட இருக்கிற லாஸ்ட்டாக ஒரு சில கேம் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன கேம் வந்து விளையாட வந்துருக்கிறீங்க? ஓகே, கமான். ஆண்டனி, இப்போ என்ன கேம் வந்து விளையாடுறீங்க நீங்கள்? பாட்டில் ஃபிஷிங். ஏற்கனவே நிறைய கேம் விளையாடுறீங்களா? என்னென்ன கேம் விளையாடுறீங்க வந்ததுலேருந்து? பொம்மையில் பந்து போடுதல், ஊசி, நாடுகளை கண்டுபிடித்தல், 3 பிரைஸ். நாடுகளை கண்டுபிடித்தல் 3 பிரைஸ் வாங்கிடுறாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விளையாட்டு. அது நல்லா கரெக்டா. ஊசி கோத்தல், நூலில் ஊசி கோத்தல். அந்த 4 ஊசி கோத்தாச்சு, ஒன்னே தான் கோத்தல் 4. அதனால கமான், உங்களால் முடியும். போய் ட்ரை பண்ணுங்க நீங்க. சரிங்களா? அந்த பிரைஸ் வாங்காம நீங்க போகவே கூடாது. சரிங்களா? அதனால கமான், வெரி குட். வாழ்த்துக்கள். சரி, எப்படி இருக்குது இந்த கேம்லாம்? நீங்க ஃபேமிலியா வந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஃபாதர். மழை இருந்தாலும் அதாவது எந்தெந்த கேமில் எந்த இடத்துல வச்சா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பிளான் நல்லாவே பண்ணியிருக்கீங்க நீங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் இன்ட்ரெஸ்டாக கேம் விளையாடுறதால மழை கூட நின்றுடுச்சு. வெரி குட், வெரி குட். எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக விளையாடுறதால கேம் இருந்துச்சு. ஆண்டனி, அப்பா விடக்கூடாது, எல்லா கேம் விளையாண்டு தான் போகணும். ஓகே குட். மதியம் சிக்கன் பிரியாணி இருக்குது, அதையும் சாப்பிட்டு அப்புறமா போகணும். வெரி குட். ஓகே, லாஸ்ட்டாக இந்த சைடு இருக்கிற ஒரு சில கேமை வந்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நிறைய வச்சிருந்தோம் நாங்கள், எல்லாமே வளையம் போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க போல. அதனால தான் ரொம்ப கம்மியாக வந்து இப்போ இருக்குது. எல்லாத்தையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதில் வந்து 5 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 3 வளையங்கள் கொடுக்கப்படும். இதில் இவங்க போட்டு இவங்க வந்து எடுக்கிறோம். நீங்கள் கனெக்ட் பண்ணீங்களா? சரி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மைக்கேல் அகஸ்டின். இந்த கேமுக்கு நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் யாருமே வின் பண்ணல இது வரைக்கும். அடுத்த கேமுக்கு போவோம். மெகந்தி போடுறது. அவங்க வந்து உண்மையாலுமே இவங்களை பாராட்டணும். தன்வாரமாக அவங்களே வந்து வாலண்டியராக வந்து ஃபாதர் இதை நாங்கள் செய்வோம் அதனால் வந்து மிஷனுக்காக நானே வந்து ஃப்ரீயாக வந்து இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கிறாங்க. இப்போ பார்க்குறீங்கன்னா அங்கே பாருங்கள், பயங்கர அழகாக போட்டுன்னு இருக்கிறாங்க. கல்யாண பொண்ணுக்கு போடுற மாதிரி வந்து பயங்கரமான டிசைன்லாம் வந்து போட்டுருக்குறாங்க. மெகந்தி போடுதல். இன்னும் பார்க்கறது பார்த்தா டிவியில் காட்டுற மாதிரியே இருக்குது, அந்த மாதிரியே இருக்குது இவங்க பார்க்கறது. அதனால் சரி, ஒரு நிமிஷமா நீங்கள் இந்த கேம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த மெகந்தி போடுறத பற்றி. 2 டோக்கன் கொடுத்துட்டு மெஹந்தி 10 ரூபாய் கொடுத்துட்டு வந்து மெகந்தி வந்து போட்டுக்கலாம். இதனால எவ்வளோ பேர் போட்டு போயிருப்பாங்க? ஒரு 10 பேர் வந்துருப்பாங்க. வெரி குட், வெரி குட். என்னென்ன டிசைன்லாம் போடுவீங்க நீங்கள்? அரபிக், பாகிஸ்தானி, இந்தியன் எல்லாமே. எல்லா டிசைனும், வெட்டிங், பிரைடல் எல்லாமே. நீங்கள் இதுக்காக நான் ஸ்பெஷலாக ஏதாவது கோர்ஸ் ஏதாவது படிச்சுட்டு வந்துக்கிறீங்களா? கற்றுக்கிட்டேன். ஆமாம், போட்டுட்ருக்கேன், மெஹந்தி போட்டுட்ருக்கேன், பிரைடல். குட் குட். உண்மையாலுமே பாராட்டினது போட்டிருக்கிற அவங்கள்ட்ட கேட்போம். எப்படிங்க இந்த மெகந்தி போடுறது வந்து எப்படி இருக்குது, எப்படி போடுறாங்க, டிசைன்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ரொம்ப நல்லா போடுறாங்க, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனாக அழகாக போடுறாங்க. ஒரே டைமில் இவ்வளோ பேருக்கு போடுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் எப்படி தான் ரொம்ப அழகாக பொறுமையாக போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நீங்கள் போய் இன்னும் நல்லா அங்கே போயிட்டு எல்லாருக்கும் காமிச்சு எல்லாம் கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே நிறைய பேர் வேறு இவங்களாம் வெயிட்டிங்கில் வேறு இருக்கிறாங்க போல. இது நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறீங்களா? இந்த மெஹந்தி போடுறதுக்காக வெயிட்டிங்காக இருக்கிறோம். நிறைய பேர் அதுக்காக தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. அதுக்காக உட்காந்துருக்குறோம்.
ஓ அப்படியா? ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குறாங்களா? உண்மையாலுமே சரி வேணா பாப்பா எந்த வேணா ஒன்று கொடு, நான் வேணா கொஞ்ச நேரம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் நாங்களாம் பேனாவில் எதாவது போட்டால் எடுத்துப்பீங்களா? சரி ஓகே குட். அடுத்து வந்து காயின் சேஞ்சிங் அப்படின்ற ஒரு கேமு. நாங்கள் காயின் சேஞ்சிங் இது கொஞ்சம் உண்மையாலுமே கொஞ்சம் பயங்கரமான ஒரு கேம் தான் இது, காயின் சேஞ்சிங். இதை பற்றி பெஞ்சமின் கொஞ்சம் சொல்லுங்கள் இதை பற்றி. 15 செகண்டில் இங்கே இருக்கிற ரெட் கலரும் இங்கே இருக்கிற க்ரீன் கலரும் இடம் மாற்றணும். ஒரு பாக்ஸ் காலியாகவே இருக்கணும், ஒரு பாக்ஸில் ஒன்று தான் இருக்கணும். 15 ஸ்டெப்பில் இப்போ இதை நான் நவுத்திட்டேன்னா திருப்பி பேக்கில் தள்ளக்கூடாது. போனது தான் அங்கே தான் இருக்கும். எப்படி இது வரலையும் யாராவது ஜெயிச்சிருக்காங்களா? இது வரலையும் யாரும் ஜெயிக்கல. ஆமாம், இப்போ வேணால் டைம் வேணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். டைம் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து டைம் லிமிட்டே கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாமா? உண்மையிலுமே இது வந்து கொஞ்சம் நாங்களாம் பயங்கரமான அறிவாளி நாங்கள் அப்படின்றவங்களாம் வந்து வாலி அறிவு வச்சுக்கிறோம் அப்படின்றவங்களாம் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துன்னு வந்து நீங்கள் அறிவாளி அப்படின்றத வந்து இந்த கேம் விளையாடி நீங்கள் இது பண்ணுங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க, அடுத்த டைம் கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன கேம்லாம் விளையாடுறீங்கப்பா? பயங்கரமான பெரிய ஆள்லாம் வந்துருக்காங்க. சொல்லுங்கள். ரிவர்ஸ் வாக்கில். ரிவர்ஸ் வாக்குனா என்னம்மா? பின்னாடி திரும்பி பார்க்காம நடக்கிறது. பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படியே நடந்து போயினாரு. கரெக்டாக போயிட்டீங்களா? கரெக்டாக போயிட்டேன். சரி வெரி குட். இப்போ எப்படி ஜெயிச்சு எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. வெரி குட். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடிக்கடி ஜெயிச்சு. அதனால் வந்து கமான் நீங்கள் போயிட்டு அங்கே ப்ரைஸ் வாங்கின வந்து எங்களுக்கு வந்து காட்டு. ஓகே நீங்களா விளாண்டிங்களா? உங்கள் பேர் என்னது? ஜாஸ்மின். உங்கள் பேர்? ஆரோக்கிய சுஜிதா. லூர்து சௌமியா. லூயிஸ் அனுஷியா. ஓகே குட். இந்த மாதிரி குரூப்பாக போய் விளையாண்டு டோக்கனை தூக்கிட்டு உடனே அம்மாட்ட போயிட்டு திரும்ப குரூப்பாக காசு வாங்கினது. ஓகே சரி வெரி குட் வெரி குட். அடுத்தது வந்து ஊசியில் நூல் கோர்த்தல். சிஸ்டர் வெல்கம். எது ஜெயிச்சிக்கிறீங்க? இது வந்து நெயில் பாட்டில். அடுத்தது வந்து டச்மி. அதில் வெரி குட் வெரி குட். ஜெயிச்சிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் நீங்கள்? ஆமாம் வெரி குட். சிஸ்டர் வந்து என்கரேஜிங் கமிட்டியில் இருக்கிறாங்க, எல்லாரும் உற்சாகப்படுத்தி ஜெய் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டால் பக்கத்தில் நல்ல நல்ல ப்ரைஸ்லாம். ஆமாம் வெரி குட். இப்போ அடுத்த கேம் வந்து ஊசியில் நூல் கோர்த்தல். நம்ம சிஸ்டருங்களாம் இந்த மாதிரி கேண்டில் கொளுத்துதல், ஊசியில் நூல் கோர்த்தல், அப்புறம் வந்து ஃப்ளவர் வைத்தல், அந்த மாதிரி போட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடறாங்க. சரி இந்த கேம் பற்றி ட்ரையல்லாம் கிடையாது. ட்ரையல்லாம் கான்வென்ட்ல போய் தனியாக செஞ்சுப்பாரு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை செகண்ட் தம்பி? 30 செகண்ட் தான். இல்லை 30 செகண்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து 5 ஊசியில் வந்து நூலை வந்து போகணும், கடன்னு போகணும். அதனால் இதை பாருங்க, சிஸ்டர் வந்து பயங்கரமாக கோவத்து நிறுகிறாங்க. ஆமாம் நாங்களாம் டைலரு, நிறையா துணி தைப்போம் அப்படின்றவங்க, இல்லை வீட்டில் வந்து கிழிஞ்ச துணி இல்லை கிழிக்காத துணியை கூட கிழிச்சு வச்சு நாங்கள் தான் தைப்போம் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் இங்கே வந்து நீங்கள் வந்து விளையாடலாம். நீங்கள் இந்த ஊசி நூல் கொடுத்தல் வந்து தொடர்ந்து ஊசி நூல் போட்டுனே இருக்கிறாங்க. பாருங்க அவங்களோட தன்னம்பிக்கை பாராட்டு. கரெக்டாக தப்பாக போகிறாங்க. டைம் ஓவர். கமான் வெரி குட். விட்டுறாதீங்க, 2-3 பேசிட்டீங்க. கமான் போடுறாரு. வெரி குட். அடுத்த கேமுக்கு வந்து நான் இப்போ இப்பொழுது இந்த கேம் பேர்ல வந்து ஸ்டம்ப் ஹிட்டிங். அதை பத்தி செல்வா இந்த கேமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ஒரு நல்ல கேம் கூட சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே 3 ஸ்டெம்பு வச்சு தான் எல்லாரும் அடிப்பாங்க, எல்லாருமே ஈஸியாக வந்து அடிச்சிருவாங்க. இதில் வந்து ஒரு ஸ்டெம்ப் இருக்கிறதால கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஆளுங்களெலாம் வந்து அடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக வீட்டில் வாங்கி டயர்டாகிட்டு இருப்பாங்களே, அதனால் அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. இது ஒரு நல்ல கேம் கூட சொல்லலாம். இந்த கேம் பற்றி இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த கேம் பற்றி பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு பாலை வச்சு இப்போ நம்ம சகோதரர் வந்து ட்ரை பண்ணுறாரு. 3 சான்ஸ் கொடுக்கப்படும். நாங்களாம் குட்டி சச்சின், நாங்களாம் பெரிய தோனி அப்படின்றவங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க. அங்கே பாருங்க.
வந்து அந்த ஸ்டம்ப் வந்து அடிக்க போறார். முதல் முறை வந்து தவற விட்டு விட்டார். கமான், இரண்டாவது வாய்ப்பு. இரண்டாவது முறை வந்து மூன்றாவது சான்ஸ் வந்து மூன்றாவது சான்ஸ் வந்து தவற விட்டார். இப்போ வந்து முதல் முறை ட்ரை பண்றார். கமான், வாவ், கரெக்ட். இரண்டாவது முறை வெரி குட். ரீபவுண்ட்ல அடிச்சாரு, டைரக்டா அடிக்கணும். கமான், லாஸ்ட் முறை. வாவ், ரொம்ப கிட்ட தான், கொஞ்சம் தான். கமான், நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க சரி. இப்ப ஜெயிச்ச வந்து வீரபத்ரங்களா ஜெயிச்சதுன்னா இதுல அதை பத்தி சொல்லுங்க. எப்படிடா ஜெயிச்சா? நான் ஃபர்ஸ்ட் முறை அடித்தேன், அடிக்க முடியல. அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணா வந்து ட்ரை பண்ணி பாரு, உன்னால் அடிக்க முடியும்னு சொன்னாங்க. நான் அதனால ட்ரை பண்ணேன், மறுபடியும் ஜெயித்தேன். நம்ம யூத் பசங்க வந்து நம்ம அழகாக வந்து பிரைமரி ஸ்டேக்கிங் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நம்ம இப்போ இந்த கேமை பார்ப்போம். நம்ம பசங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாட வந்திருக்காங்க. இப்போ அவங்கள பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்க. பிபியோனா ட்ரை பண்றாங்க. 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். அங்கே இருக்கிற எல்லா டின்னையும் வந்து இவங்க வந்து அடித்து கலைக்கணும். அதுதான் அந்த கேமு. இப்போ வந்து தொடர்ந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பிபியோனா, எப்படி இந்த கேம் வந்து எப்படி இருக்குது? ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து அடிக்கிறதுனால நல்லா இருக்குது. இல்லை, நீங்கள் எப்படி அதை அடிக்கிறீங்க? வேகமாக அடிக்கிறீங்க? யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்களை நினச்சின்னு அடிப்பீங்களா? அப்போ தான் உழற மாதிரி. இல்லை ஃபாதர். சரி. தொடர்ந்து நிறைய போட்டி பங்கேற்று நிறைய அது பிரைஸ் வாங்க வாழ்த்துக்கிட்டு. ஆல் தி பெஸ்ட். இங்கே வந்து முக்கியமாக ஒரு கேம் வந்து சைக்கிள் ரேஸும் பைக் ரேஸும் நடக்குது. சைக்கிள் ரேஸ் அப்படின்னா அந்த சைக்கிளில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள்ளாக நேரத்திற்குள்ளாக அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்லோவாக போய் அந்த டைம் வந்து கடக்க முடியுமோ அதான். ஆனால் காலை வந்து நடுவில் ஊனக்கூடாது. அந்த டைம் வந்து அவங்க குறித்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஸ்லோ சைக்கிள் ரேஸ் அதே மாதிரி தான். எந்த அளவுக்கு ஸ்லோவாக அங்கே போய் அந்த அந்த டெஸ்டினியை ரீச் ஆகிறாங்களோ அதுதான் கணக்கு. அது வந்து நாங்கள் மார்க் பண்ணி வச்சு கடைசியில் யார் வந்து கடைசி 2 நபர் யார் ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து அங்கே வந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வச்சிருக்கிறோம். எனவே இப்போ அந்த கேம் வந்து ரோஜர் அதிகமாக ஓட்டிக்கிறாரு. 22-32. ஓகே, வெரி குட். எப்படி ஆர்வமாக வராங்களா நிறைய பேர் இளைஞர்கள்? நிறைய பேர் வந்து இந்த கேம்லாம் எப்படி இருக்குது? நல்லா போகுது ஃபாதர். உரி அடிக்கிறதுல 4 டைம் நான் அடித்தேன். அதில் ஒரு டைம் தான் பரிசு வந்துச்சு ஃபாதர். உரி அடிக்கிறதுல வந்து 4 டைம்ல வந்து ஒரு டைம் தான் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இல்லை, ஏன்னா உரி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேம் தான். உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. சிங்க வேட்டையில் ஒரு டைம் 4 டைம் ட்ரை பண்ண ஃபாதர், ஒரு டைம் ஆயிருக்கு. சிங்க வேட்டையில் வந்து ஒரு டைம் வேட்டையாடிட்டு இருக்கிறாரு, உரி அடிச்சுக்கிறாரு. எலியெல்லாம் பிடிச்சிங்களா? இல்லை ஃபாதர், இனிமேல் தான் பிடிக்கும். எல்லாம் அந்த விலங்குகள் ஐட்டமாகவே அண்ணன் ஜெயிச்சுன்னுக்கிறார். ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் மிலிட்டரியில் இருக்கிறது வந்து அந்த ட்ரைனிங் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பானைகளை உடைக்க நான் அவங்க வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஃபாதர். என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கு. மழை பெய்ப்பு நான் போன தடவை கொஞ்சம் நல்லா இருக்கு. கிஃப்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. நான் வந்து வலை வீசியத்தில் நான் வின் பண்ணியிருக்கேன். வெரி குட். நீங்க? நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த வாளியில் பந்து போடுறதுல ஜெயிச்சோம். ஓ, வாளியில் பந்து போடுறதா? வெரி குட். நீங்களா? கூட இடம் வந்துக்கிறேன்.
அப்படியா? அதுக்கு தான் தந்தாங்க. ரிவர்ஸ் வாக் நடந்ததால வந்து பின்னாடியே நடந்து கூடை வந்து பரிசாக பெற்றுக்கிறாங்க. நீங்கள் கூடை எடுத்து முன்னாடியே நடந்து போகலாம். இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து டயர்டாக உட்காந்துக்கிறாங்க. என்ன நம்ம எப்படிமா நிறைய கேம் ஜெயிச்சிங்களா? என்னென்ன சாப்பிட்டீங்க? ஊசி போட்டி ஊசி போட்டியில் ஜெயித்தேன். 2-3 முறை அதில் வின் பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. இதில் வெற்றியோடு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் தோணுச்சு. அதனால் திரும்பி 4வது முறை நான் வெற்றி பெற்றேன். ஒரே ஒரு கேமில் ஜெயிச்சிருக்கேன். அதுவும் டென் பில்டிங்கில் தான். டென் பில்டிங்கில் தான் ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் 8 தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சேன். நேமிங் த டாய், பொம்மைக்கு வந்து பெயரிடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாய் வந்து ஏறக்குறைய ஒரு 300-400 ரூபாய் இருக்கும் இந்த டாய். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு 5 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஒரு டோக்கன் வாங்கி இந்த பொம்மைக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் எழுதி போடலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஆரோக்கியசாமி அப்படின்னு நான் எழுதி அதை வந்து நான் இதில் போட்டுறேன். நான் 5 ரூபாய் தான், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ணுவேன், குளிக்க எடுப்பாங்க. மொத்தமாக நிறைய பேர் பாருங்களேன், நிறைய பேர் போட்டுருக்குறாங்க. இப்போ நான் குளிக்க எடுக்கிறப்ப உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ இந்த பேர் எடுக்கிறேன். இந்த பேர் என்ன பேர் வருதோ ஆரோக்கியசாமி நான் எழுதி போட்ட பேர் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 5 ரூபாய் தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த 400-500 ரூபாய் மதிப்பு இருக்கின்ற இந்த டாய் வந்து எனக்கு வெறும் 5 ரூபாயில் எனக்கு கிடைக்குது. அதனால் கம்பெனிக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து பலன் பெறணுன்றதால வந்து கொடுத்துருக்குறது. அதனால் ரொம்ப நல்ல ஒரு கேம். நானும் கூட நிறைய எழுதி போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டாய் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் எப்படி இருக்குது இந்த கேம்? நிறைய காயின் வாங்கிட்டு நம்பர் போட்டிருக்கு. மேபி ப்ரைஸ் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு 7 போட்டிருக்கேன். ஓ, வெரி குட். உங்க 7 போட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். இருந்தாலுமே நான் கூட இன்னும் ஒரு 10 எழுதி போடலான்னு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த டாய். எல்லாமே நானே எழுதி போட்டுறேன். மேபி அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அதை குளிக்க எடுத்துருவோம். அதனால் வந்து அது இங்கே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, குட், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வரவங்களுக்குலாம் நல்லா கேன்வாஸ் பண்ணி அந்த இன்னும் நிறைய சேரு. குட். அடுத்து ரிவர்ஸ் வாக். தம்பி என்ன ஜெயிச்ச நீ? என்ன ஜெயிச்ச? வாலிபால் ஃபாதர். வாலிபாலா? ஃபாதர் என்ன பண்ண? காலால ஒத்தி வச்ச ஃபாதர். வெரி குட். எத்தனை பிரைஸ் வாங்கிக்கிறது இல்லையா? 1 ஃபாதர். இது வரைக்கும் வந்து ஒரு பிரைஸ் வாங்கிக்கிறது. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். அதனால் அம்மா பெருசாக இருக்குது. சீக்கிரம் போய் இன்னும் கேம்லாம் நிறையா வாங்கி. ரிவர்ஸ் வாக் அப்படின்றத பற்றி இதனுடைய செல்வம் வந்து இப்போ சொல்லுவாங்க. அடுத்து கமான் நெக்ஸ்ட். ஓ சிஸ்டர், நிறைய ஜெயிச்சிக்கிறீங்க. என்னென்னா? ஆணி பொட்டு வைத்தல் ஆணி போடுதல். பொட்டு வைத்தல் ஆணி போடுது. இப்போ ஜெயிச்சிக்கிறீங்க. தொடக்கத்தில் என்ன கொடுமை வச்சிங்களா? தொடங்குறப்ப என்ன ஃபாதர் எதுலையுமே ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியாத கேமாக வச்சுக்கிறீங்க. நான் பயங்கரமாக திட்டினாங்க. இப்போ பாருங்க 2-3 ப்ரைஸோட இருக்கிறாங்க. மொத்தம் 4 ப்ரைஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு. எப்படி சார் இப்போ எப்படி இந்த விளையாடணும் ஆர்வம் இருக்கு. சரி, இப்போ நான் இவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குது? இல்லை மறைபரப்பு பணிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆகுது, எப்படி இருக்குது? மறைபரப்பு பணிக்காக தான் விளையாடுறே ஆரம்பிச்சேன். சரி சரி. இப்போ ரிவர்ஸ் வாக்குன்றது வந்து பற்றி வந்து இப்போ யாரும் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்க. எதுவும் ஜெயிச்சு இப்போ ரிவர்ஸ் வாக்கில் ஜெயிச்சியா? என்ன பண்ண? பின்னாடி நடந்து போனோம். என்ன கையில் என்ன இருக்குது? சொல்லு. வெள்ளு கண்ணாடி பார்த்து. வெள்ளி கண்ணாடி. இப்போ இந்த சின்ன பாப்பா வந்து சும்மா நீ இப்போ நடந்துக்காமி டோக்கன் சும்மா நடந்துக்காமி. சரிங்களா? இது கையில் அந்த கண்ணாடி வச்சுக்கின்னு திரும்பி பார்க்காம அந்த கண்ணாடியில் வழியாக பின்னாடி இருக்கிற ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து போனாலே நம்மளுக்கு ஒழுங்காக பார்த்து நடந்து போக மாட்டாங்க. இப்போ வந்து இந்த அழகான இந்த சின்ன பொண்ணு வந்து எதுலேயும் கோடை டச் பண்ணாமல் நடுவில் ஸ்பீடு பிரேக் மாதிரி நிறைய கல்லுலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இவங்கன்னா வேகமாக போயின்னு இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக ரொம்ப அருமையாக போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை வின் பண்ணதால் இவங்க வந்து ஈஸியாக ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா அருமையாக பண்ணுறாங்க.
ஓகே குட். உண்மையிலுமே சின்ன பாப்பா நல்லா ட்ரை பண்ணி பில் ப்ரைஸ் அங்கே போய் வாங்கிட்டோம். குட். அங்கே பாரு சரி, வெரி குட். அடுத்த கேம் வந்து இப்போ நாம் போவோம். முக்கியமாக உரி அடித்தல் அப்படின்ற ஒரு கேமு, அதை பற்றி நாம் வந்து இப்போ வந்து பார்ப்போம். இந்த கேம் பேர் வந்து வாத்தின் கழுத்தில் வளையம் வீசுதல். அப்போ வந்து இந்த பாருங்களேன் தம்பி, அந்த வாத்து கழுத்தில் வந்து வளையத்தை போடணும், சரிங்களா? இப்போ வந்து அந்த வாத்தினுடைய கழுத்தில் வளையத்தில் உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 2 டைம் அந்த வாத்து கழுத்தில் போட்டிங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வாத்தையே உங்களுக்கு நாங்கள் பரிசாக கொடுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் யாரும் போடலன்னு நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம். அதனால் அங்கே பாருங்களா அந்த 2 வாத்துகள் உண்மையாலுமே மிஷனுக்காக நாம் உழைக்கிறோமோ இல்லையோ, இந்த வாத்து 2ம் பயங்கரமாக உழைக்குது. காலையிலேருந்து இந்த கேமுக்காக நின்றுனே இருக்குது. யார் போட்டாலும் வந்து கழுத்தில் போகாத மாதிரி பார்த்துக்குது. வெரி குட். தம்பி ஜேக்கப், ஜேக்கப் இந்த கேமுடைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஜேக்கப். இவர் வந்து எப்படி ஜேக்கப், நிறைய பேர் விளையாடுறாங்களா? எப்படி இருக்குது இந்த கேம்? காலையிலேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமே ஒரு 4 பேர் தான் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அது கிட்டக்க மாட்டின நேரம் போட்டாங்க, இல்லைன்னா அதுவும் கஷ்டம். ஆர்வமா இருக்கிறாங்களா? எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. காலையிலேருந்து செம ரஷ். இப்பதான் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. ஆமா, எல்லாம் மற்ற கேம் விளையாட போனதால கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்குது. பரவாயில்ல. இப்போ அடுத்து வந்து இன்னொரு கேம் வந்து முக்கியமாக உரி அடித்தல். அந்த கேமை பற்றி பண்ண உரி அடித்தல். இங்கே வந்து 70 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பானை வந்து மேலே கட்டப்பட்டிருக்குது. இப்போ வந்து அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பானையை நாங்கள் வந்து இறக்கி வச்சுருவோம். அவங்க வந்து குச்சை தூக்கி பிடிச்சாலும் அது டச்சா 5 நிமிடம் நாங்கள் டைம் கொடுப்போம். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த குச்சியால் அந்த பானை அடித்து உடைக்கணும். ஏன்னா இந்த பானை அடித்து உடைப்பவர்களுக்கு ஒரு நல்ல, ஆக்சுவலாக இது கொஞ்சம் கஷ்டமான விளையாட்டு என்பதால் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரைஸாகவே இதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். அப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு 3-4 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து அதனால் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு இளைஞர் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறார். அதை வந்து பார்ப்போம். பாருங்களேன், அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுறது. வந்து மேலே வந்து ராட்டினம் ஒன்று கட்டியிருக்குது. அந்த ராட்டினத்தோட தான் வந்து கரெக்டாக அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இறக்கி ஏற்ற முடியுது. கமல் இப்போ வந்து அந்த இது செல்வா அவர் வந்து இப்போ வந்து இந்த உரி அடிக்கிறது அதை வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணுவார். கமல் வந்து முதல்ல கண்ணை கட்டிடுவோம். கண்ணை கட்டி வந்து சுற்றி விட்டுறது. ஓகே கமான். இப்போ செல்வா வந்து வந்துனே இருக்கிறாரு. கேமரா கிட்ட வராரு. கண்ணு தெரியுதா? தெரியுதா செல்வா? கண்ணு தெரியுதா? தெரியாத மாதிரி கட்டுங்க. இங்க பாருங்க, ட்ரை பண்றாரு பாருங்க அவரு. இப்ப ஆனா ட்ரை பண்றப்ப வந்து ஒரு முறை தான் அவர் வந்து அந்த குச்சியை வீசணும் பானையை நோக்கி. கரெக்டா அவர் வந்து எய்ம் பண்றது என்னன்னா அந்த கம்பி இருக்குது பாத்தீங்களா? வெரி குட். இதுதான் அதனோட டெக்னிக். அந்த கம்பியை பாத்துக்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி தான் அடிக்கணும். அதுதான் அந்த டெக்னிக். அவர் வந்து அதிகம் 2 கம்பியை டச் பண்ணிட்டாரு. ஒரு முறை தான் வந்து ஆக்சுவலா ஒரு முறை தான் ட்ரை பண்ண அவரு. இப்பொழுது வந்து அது வந்து கட்டுறாரு. ஓகே, குட் குட். சரி, வந்து உரியடி. இந்த கேம் பேர் வந்து யானைக்கு வால் வரைதல். அங்கே யானை பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரில் வந்து கண்ணை கட்டிடுவோம். நாங்கள் வந்து பங்கெடுக்கிறவங்க வந்து கண்ணை வந்து கட்டி விட்டுருவோம். கட்டிட்டு என்ன பண்ணணும், அந்த அனுப்பி விடுவோம். அவங்க வந்து அப்படியே சாக் பீஸ் எடுத்துன்னு வந்து கரெக்டாக அங்கே வால் வரைஞ்சிருக்குதுல, அதில் வந்து கரெக்டாக அவங்க கண்ணை மூடிட்டு அது வந்து வால் வந்து வரையணும். இதுதான் அந்த கேம். இது யார் கண்டக்ட் பண்ணுறது? இது கண்டக்ட் பண்ணுறவர் வந்து எத்தனை பேர்? நிறைய பேர் விளையாடுறாங்களா? ரொம்ப நிறைய பேர் விளையாடுறாங்க.
இது வரைக்கும் இந்த 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 ஒரு பாப்பா ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரைஸ் வாங்காமல் இன்னொரு நிறைய கண்டெக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கரெக்டா நீ எப்படி வரைஞ்ச யானைக்கு? இவங்களாம் பாருங்க, கண்ணு கட்டி நின்றாங்க, அப்ப போய் நான் மாட்டுன்னு வரைஞ்சேன். ஜாலியா இருந்துச்சு. ஒரு தடவை அவுட் ஆயிட்டேன், திரும்பி டோக்கன் எடுத்துட்டு வந்து வரலான்னா ஜெயிச்சு இந்த பிரஷ் வாங்கினேன். பிரஷா? வெரி குட் வெரி குட். நல்லா இது மாரிலேருந்து வந்துக்கிற பிரஷ். இது அழுகுலாம் வந்து போவோம் சரியா, அதனால அழுகா. ரெண்டாவது எப்படி யானைலாம் பார்த்துருக்கிறியா? இது வரைக்கும் பார்த்ததுல பிக்சர் தான் பார்த்துக்கிறேன். பிக்சர் தான் பாத்துக்கிறியா? பிக்சரை பார்த்து யானை கரெக்டா வாழ வந்துட்டியா? வெரி குட் வெரி குட். இன்னும் நிறைய வந்து கேம்லாம் இது பண்ணி பார்ட்டிசிபேட் நிறைய இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ்லாம் இருக்கு. நல்லா சூப்பர் சூப்பர் ப்ரைஸ்லாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன நேயர்களே, நிகழ்ச்சிகள் அத்தனையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விளையாட்டு போட்டிகள் எவ்வளோ ஆர்வமா விளையாடினாங்கல்ல. அதுவும் சின்ன பசங்களோட பெரியவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டாங்க. நான் கூட 2-3 விளையாட்டுல கலந்துக்கிட்டு விளையாடினா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த மிஷன் சண்டே நல்லபடியா நடக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இதுல நம்ம பங்கேற்று விளையாடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த ஒரு விளையாட்டுல, இந்த ஒரு மறைபரப்பு ஞாயிறுல கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் ஹோலி கிராஸ் டிவி சார்பாகவும் வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ so much.